கடலின் ஆழத்தில் அமைதியாக அலைகள் ஆடும் இடத்தில் சுறாமீன் மெதுவாக நீந்திக் கொண்டே இருக்கிறது. அது கண்களை மூடிக்கொண்டு படுத்து தூங்குவது போல தோன்றாது. ஏனென்றால் சுறாமீனுக்கு ஒரு சிறப்பு பழக்கம் இருக்கிறது. சுறாமீன் சுவாசிக்க அதன் உடலுக்குள் நீர் தொடர்ந்து செல்ல வேண்டும். அதற்கு அது நீந்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது நின்றுவிட்டால் மூச்செடுக்க முடியாமல் போய்விடும். அதனால்தான் சுறாமீன் எப்போதும் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதனால் சுறாமீன் தூங்கவே மாட்டாது என்று நினைக்க வேண்டாம். அது மனிதர்களைப் போல முழுமையாக தூங்காது. அதற்கு பதிலாக அதன் மூளை ஒரு பகுதி மட்டும் ஓய்வெடுக்கும். மற்ற பகுதி அதை பாதுகாப்பாக நீந்த உதவுகிறது. இந்த மாதிரி தூக்கத்தை பாதி தூக்கம் என்று சொல்லலாம். இதனால் சுறாமீன் பாதுகாப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். கடலின் காவலனாக அது எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது. அப்படித்தான் குழந்தைகளே, சுறாமீன் முழுமையாக தூங்காமல் புத்திசாலித்தனமாக ஓய்வெடுக்கிறது. இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் தன் தேவைக்கேற்ற தனிப்பட்ட வழியை கொடுத்திருக்கிறது. Hey there! Will you subscribe to Peekaboo Tamil? It's going to be so much fun! காலை நேரத்தில் வானம் மெதுவாக வெளிச்சமாவதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கிராமங்களிலும் வீடுகளின் அருகிலும் ஒரு இனிமையான சத்தம் கேட்கும். அது கோழியின் கூவும் சத்தம். இந்த கோழிக்கு உள்ளே ஒரு சிறிய இயற்கை கடிகாரம் இருக்கிறது. சூரியன் எழும்பும் நேரம் நெருங்கும் போது அந்த கடிகாரம் கோழிக்கு சொல்லும், இப்போது காலை வந்துவிட்டது என்று. அதனால் கோழி மகிழ்ச்சியுடன் கூவுகிறது. காலை காற்று குளிர்ச்சியாக இருக்கும். அந்த காற்று, மெல்ல மாறும் வெளிச்சம், இயற்கையின் அமைதி, இவையெல்லாம் கோழிக்கு புதிய நாளின் தொடக்கம் என்பதை உணர்த்துகின்றன. கோழி கூவுவது சூரியனை எழுப்புவதற்கல்ல, ஆனால் நமக்கு ஒரு மென்மையான நினைவூட்டல். புதிய நாள் தொடங்கிவிட்டது என்று சொல்லும் இயற்கையின் மணி அது. அந்த சத்தம் கேட்டவுடன் பறவைகள் அசையும், மனிதர்கள் விழிப்பார்கள், வேலைகளும் விளையாட்டுகளும் தொடங்கும். அப்படியே கோழியின் காலை கூவு நமக்கு ஒரு அழகான செய்தி. ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கலாம் என்பதையே சொல்லுகிறது. And I'm here asking to subscribe Peekaboo Tamil.